ஹலோ எவ்ரிவன். நான் உங்க ஆலன் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது நேத்து வந்து ஒரு ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இது வந்து அ காலங்காலமா இது வந்து இப்படி அ கன்டின்யூ ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு முடிவு இல்லாம தான் வந்து இந்த மாரி ஒரு சம்பவங்கள்லாம் நடக்குது. அ பார்க்கலாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத. அதாவது அ கவினுக்கு என்ன ஆனுச்சு? அதாவது சென்னையில ஒரு பெரிய ஒரு ஐடி கம்பெனில நல்ல ஒரு ரூ. 1,50,000 மேல சம்பளம் வாங்கிட்டு இருக்க அந்த கவின்ங்கிறவங்க வந்து அவங்களுக்கு என்ன ஆனுச்சு? ஸோ அத பத்தி வாங்க பார்க்கலாம். மாவட்டத்துல வந்து ஏரல் பக்கத்துல ஏரல் பக்கத்துல வந்து ஆ ஆர்மங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஊர்ல வந்து சந்திரசேகரன். சந்திரசேகர் வந்து ஒரு விவசாயி. ஸோ அந்த விவசாயி அவங்க மனைவி பேர் பார்த்தீங்கன்னாக்கா, செல்வி. அவங்க ஒரு ஆசிரியையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னாக்க, அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரசேகரோட அப்பா வந்து 30 ஆண்டுகளா வந்து அந்த ஊர்ல வந்து ஊராட்சி மன்ற தலைவராகவும் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க குடும்பம் வந்து அங்கே ஒரு பாரம்பரிய குடும்பமாகவும் சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கையில, அவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா, சந்திரசேகர் அண்ட் செல்வி இவங்க 2 பேருக்கும் வந்து ஆ கவின்ங்கிற ஒரு பையன் இருக்காங்க. ஸோ அந்த பையன் தான் வந்து சென்னையில வந்து ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னாக்க, ஆ இதுல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வேலை பார்த்துட்டு இருக்க முன்னாடியே, இவர் வந்து அடிக்கடி ஊருக்கு போறதும், வர்றதுமா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இது இன்னொரு டாபிக் வரோம் பாருங்க. இன்னொருத்தவங்க என்னன்னாக்க, இவங்க வந்து திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை கேடிசி நகர சேர்ந்தவங்க தான் வந்து சரவணன். அவங்க மனைவி பேரு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகுமாரி. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஆ காவல்துறையில எஸ்ஐயா இருக்காங்க. அதாவது சப் இன்ஸ்பெக்டரா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பையன், ஒரு மக இருக்காங்க. பையன் பேரு பார்த்தீங்கன்னாக்க சுர்ஜித் அண்ட் மகள் வந்து இருக்காங்க. ஸோ மக வந்து அவங்க ஒரு மருத்துவம் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ மருத்துவம் படிச்சுட்டு அவங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரி வந்து அவங்க லைஃப் போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கும்போது அந்த கிருஷ்ணகுமார் இவங்கலாம் வந்து தூத்துக்குடியில வந்து இருந்திருக்காங்க. ஸோ தூத்துக்குடியில இருக்கும்போது அப்போதைக்கு இவங்க குழந்தைங்கள்லாம் அங்கே படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த பையனும் அ சுர்ஜித்தும் அண்டு அவங்க அக்காவும் அங்கே வந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, படிக்கிற காலத்திலேயே ச கவின் கவினும் அதே ஸ்கூல்ல வந்து படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு நட்பு தான் வந்து அப்பயிலேருந்தே வந்து இருந்திருக்கு. ஸோ பிற்காலத்துல கல்லூரி போனதுக்கு அப்புறமும் இந்த நட்பு வந்து தொடர்ந்திருக்கு அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நேற்று வந்து அ வந்து இவங்க வந்து கவின் சென்னையிலேருந்து இங்க வர்றாங்க. வந்து அங்க போயிட்டு அதாவது இவங்க ஒரு கேடிசி நகர் பக்கத்திலேயே வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க அ கவின்ங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க தாத்தாவ வந்து அ கூட்டிக்கிட்டு அங்க போயிருக்காரு. இங்க இருக்காரு. சுர்ஜித் வந்து பார்த்தீங்கன்னாக்க, அ அவர பார்த்து, அ நீ வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஆர்கியூமென்ட் அந்த இடத்துல போயிருந்திருக்கு. போனதுக்கப்புறம் ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா 2 பேரும் வந்து பைக்ல வந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ போயிட்டு அந்த இடத்துல வந்து அவங்களுக்குள்ள வந்து நான் அப்பயிருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற? நீ வந்து என் அக்காவோட சுத்தாத அப்படிங்கிற மாரி ஆ சுர்ஜித் வந்து வார்ன் பண்ணியிருக்காரு. பட் கவின் என்ன சொல்லியிருக்காருனாக்க, இல்ல நான் அத அப்படிதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி அவரு இத சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே இவரு ஆத்திரத்துல என்ன பண்ணிட்டாருனாக்க, அந்த மறைச்சு வச்சிருந்த அரிவாளால வந்து அவர அதே லெக்ல வந்து வெட்டி கொல்றாங்க. இதனால வந்து அவர அதே இடத்துல வந்து கவின் வந்து இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் இவன் சுர்ஜித் தப்பிச்சு அ பக்கத்துல உள்ள ஒரு காவல் நிலையத்துல போயிட்டு சரணடைஞ்சிடுறான். ஸோ போலீஸ் வந்து அந்த இடத்த வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன வந்து அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கிடையில பார்த்தீங்கன்னாக்க, அ அதாவது கவின் அம்மாவும், அப்பாவும் அவங்க வந்து ரோட்ல வந்து அவங்க உறவினர்கள்லாம் சேர்ந்து போராட்டம் ஈடுபடுறாங்க. வந்தோம். அதனால பொண்ணு சொல்லி தான் வந்து என் பையன் போயிருப்பான். அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. பட் அவங்களுக்குள்ள வந்து அம் அவங்களுக்குள்ள வந்து ஒரு விரும்புறாங்களா? இல்ல வந்து அ அவங்கள வந்து நட்பாகவே இருந்தாங்களா? இதனால வந்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் இது வந்து
ஆணவ கொலை அப்படிங்கிற மாரியும் வந்து அவங்க ஸ் அ அ பையன் வீட்ல வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து காலங்காலமா வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஆனா எல்லாரும் படிச்சுட்டாங்க. படிக்கும்போது ஸோ அவங்களுக்குள்ள வந்து இந்த மாரி ஒரு அ பிரிவினையும் வந்து அதிகமா ஏற்படுதுன்னு தான் சொல்லலாம். ஸோ பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, சுர்ஜித் என்ன வாக்குமூலம் குடுத்திருக்காருனாக்க, நான் வந்து பல தடவ வந்து அவருக்கு வார்ன் பண்ணேன். ஆனா வார்ன் பண்ணாலும் அவரு வந்து கண்டுக்கிற மாரி இந்த மாரி செஞ்சுட்டேன், ஆத்திரத்தில பண்ணிட்டேன் அப்படின்னு அவரு ஒரு வாக்குமூலத்த குடுத்திருக்காரு. ஸோ இதுதான் வந்து அங்க திருநெல்வேலியில நடந்த அ அந்த சம்பவம். ஸோ பார்த்தீங்கன்னா, இது ஏன் வந்து இந்த மாரி வந்து நடந்துகிட்டு இருக்கு? அப்படிங்கிற மாரியே தோணும். ஏன்னா, இதுக்கு முன்னாடி பல சம்பவங்கள் வந்து இந்த மாரி ம் காதல்னால அ அடுத் ஜாதி விட்டு ஜாதிங்கிற மாரியும் அ போறதுனால வந்து அ வெட்டி கொன்னுருக்காங்க. அ இது மாரி நெறைய வந்து நடந்திருக்கு. அ இது வந்து ஒரு சிலது வெளிச்சத்துக்கு வருது. ஒரு சிலது வெளிச்சத்துக்கு வராமயும் போது. இந்த மாரி முன்னாடி வந்து சொல்றவங்களும் இருக்காங்க. ஒரு சிலவங்க அவங்களுக்குள்ளேயே அவங்களோட கௌரவம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாரியும் அவங்களுக்குள்ளேயே வந்து அத வந்து மூடி மறைச்சுருவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு ஏன் வந்து அவங்க மேல பாய்ச்சுக்கணும் அப்படிங்கிற மாரியும் அத விட்டு அத போலீஸ் கேஸ் கூட குடுக்காம அத அப்படியே விட்டுட்டு போறவங்களும் இருக்காங்க. அவங்க அந்த பையனுக்கு என்னதான் குறைச்சல்? பையன் வீடு பார்த்தீங்கன்னாக்க, அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னாக்க, எங்க வீடு வந்து எங்களுக்கு வந்து அவங்க இதில பார்க்கும்போது அந்த பொண்ண விட பையன் வீடு தான் வந்து அது அவங்களோட தரத்தில அதாவது சொத்து மதிப்பில அதிகமா இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அ இந்த கல்யாணம் நடக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அ ஏன் வந்து இத வந்து ஒத்துக்கல அப்படிங்கும்போது, அவங்க ஜாதிங்கிற ஒரு ஒரு இதுதான் வந்து அவங்கள வந்து இத இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு செயல வந்து இது வந்து அடுத்தடுத்து மூவ்கள் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத, ஸோ இது மாரி வந்து ஒரு சிலதெல்லாம் நடக்கும்போது தான் ரொம்ப அ பயமாவும் இருக்குது. ஸோ அடுத்து சொல்றேன். நான் உங்க ஆனந்த் பாலா. வணக்கம்.